வரோம். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே மரகர சிவனே போற்றி. பக்தராய் பணிவார்க்கு அடியார்க்கடியேன் பரமனையும் பாடியோர் அடியார்க்கடியேன் சித்தத்தை செபல வைத்தவருக்கு அடியார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனியிருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்க்கு எல்லோருக்கும் அடியார்க்கடியேன். ஓம் நமச்சிவாய வாழ்க. இந்த ஊர் மணக்கால ஐயம்பேட்டைக்கு பக்கத்தில் வடகண்டம் அப்படிங்கிற ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்தில் என்ன அற்புதம் இருக்குது அப்படிங்கிறத அம்மா கொஞ்சோண்டு விரிவாக சொல்லுவாங்க. இந்த என்னுடைய சேனல் யூடியூப் சேனலை பாருங்கள். சிவனடியார் கோவூர்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் எல்லோரும் பாருங்கள். சொல்லுங்கம்மா. கரவீரன்ற பேர் சுவாமிக்கு. பிரம்மபுரீஸ்வரர் 2 பேர் அவருக்கு. சரி. கழுதைக்கு காட்சி கொடுத்தவர். சரிம்மா. இவர் பேர்ல இவர் ராஜா ஒரு ராஜா ரிஷியை காலையில் வச்சு விட்டார் ராஜா. சரிம்மா. ராஜராஜ சோழ காலத்தில் சொல்கிறேன் நான். வச்சதும் அவர் நீ கழுதையாக போகப்படுதுன்னு சாபம் விட்டுட்டாரு. சாபம் விட்டது நீ சாபம் விட்டது எங்கேயோ போயிருக்காரு அவரு. எங்கேயும் அவருக்கு விடுமோஷம் நடக்கலை. திருப்பி அவர்கிட்ட அழுது மன்றாடி இருக்கிறாரு. நீ நேராக கரவீரங்கிற கோயிலுக்கு போ, உனக்கு அங்கே விடுமோச்சம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. சரி. நேராக கரவீரன் கோயிலில் போயிருந்தா நேராக இங்கே வரல அவரு. இதுக்கு நேராக சுடுகாடும் கடலும் தான் இருக்கு பக்கத்தில். ஏத்தாப்புல சாமிக்கு நேராக. சரி. சாமிக்கு நேராக கோயில் வீடு கிடையாது. கடலும் சுடுகாடும் தான் இருக்கு. சரி. அந்த கடலை தான் சுற்றி வந்தார் அந்த கழுதை. சிவாய நமக. அந்த கழுதை கடலை சுற்றி வந்ததும் இங்கேருந்து காட்சி கொடுத்துட்டாரு அவர். சிவ. அங்கே இருந்தபடியே இங்கேருந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவர் நல்லபடியாக வந்து இங்கே எல்லாம் செஞ்சு கோயிலுக்கு எல்லாம் பண்ணி அவருக்கு நல்லா வாங்கி வச்சு கோவிலில் தாங்க. அந்த காலத்தில் தண்ணி கம்மி தானே, எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணி கோயிலுக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. சிவாய நமக. அதனால இங்கே அமாவாசை கோயில்னு பேர். சரி. அமாவாசைக்கு பிரம்மாண்டமாக அமாவாசை கோயில் பேர் இருக்கே. கோயில் கேட்டால் சில பேருக்கு தெரியாத வழக்கு தெரியும். சரி. அதனால அம்பாள் பிரத்யட்ச மின்னலாம்பிகை. கல்யாணம் ஆகாத வழக்கு கல்யாணம் ஆகும். சரி. குழந்தை பிறக்காத வழக்கு குழந்தை பிறக்கும். சரி. என்ன அவன் நினச்சிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். இங்கே தண்ணி ஊற்றுற சாங்கியம், அரளி மரம் விருட்சம். சரிம்மா. இங்கே தண்ணி ஊற்றுற ஒரு குடத்துக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு வேண்டின்னு போவா பின்னாடி இந்த மரத்தில். அதுதான் இந்த ஒரு கோயிலுடைய ஐதீகம் சிறப்பு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வடகண்டம் கௌதம முனிவர்னு இருந்தாரு. அவர் அங்கேருந்து சுவாமியை தரிசனம் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு, சுவாமி எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், வரவாளுக்கு நன்மையை செய்யுங்கன்னு சொன்னாரு. வரவாளுக்கு நன்மையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இங்க ஜீவமுத்தி இருக்கு பின்னாடி அந்த அரளி மரத்துல. அதனாலதான் அந்த அரளி மரத்துக்கு தண்ணி ஊத்துறது. அவர் அங்க இல்ல, இப்போ அவர் இங்க வந்துட்டாரு. இங்க அம்பாளுக்கு நேரம் இருக்காரு பாருங்க ஒரு ரிஷி, அவர் தான் கௌதம முனிவர். அதனால அப்பேற்பட்ட சாங்கியமான கோழி இது. கரவீரன் பிரத்யட்ச மின்னலாம்பிகான்னு பேர். அனுக்கிரகம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் மீனாட்சி. மீனாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி. உங்கள் வீட்டுக்காரவங்க சிவலோ அவர் பேர் நாராயணமூர்த்தி. சிவாயனம். எங்கள் பையன் பேர் சரவணா. சிவாயனம். அவன் இப்போ இங்கே ஒரு கும்பாட்சி ரொம்ப நாளாக அவர் பெரியவர் பண்ணிட்டு போனார். அவரே இல்லை இப்போ. அதனால இன்னொரு பெரியவரில் இப்போ வந்திருக்காரு இதில் என்ன மயாவரத்தில். சரி. அதனால இப்போ கும்பாட்சி பண்ணி எத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை, அங்கே எழுதியிருக்கா. சரி. இப்போ அடுத்தபடி இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதான் இந்த பாவம். ஒன்றும் இல்லை, இந்த கோயிலை சிறப்பாக உங்களுக்கு நல்ல அம்சமாக கட்டி கும்பாபிஷேகம் சேகர் பாபு முன்னணியில் இதை நடத்தி நாங்கள் தரோம். நீங்கள் எனக்கு இந்த மகாலட்சுமி இருக்கீங்க, அங்கே லலிதாம்பிகா இருக்குது, இங்கே கலைவாணி சரஸ்வதி இருக்குது, இங்கே மகாலட்சுமிக்கு பூமியிலேருந்து வந்தவ. அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. சரி. கொட்டாய் கூட இல்லாத. அவளுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணித்தரோம். நல்ல ஒரு பெரிய கோயில். சிவாயனம். கவர்மெண்ட் கோயில் இது. சரி. அதான் சேகர் பாபுக்கு கொண்டு போடுவோம். இது இல்லாதப்பட்ட சாமி மழையிலையும் வெயிலையும் நனையுது. மகாலட்சுமி செஞ்சேன்னா எங்கேயோ கொண்டு போவாங்க. இப்போ அவர் தானே மினிஸ்டர், சேகர் பாபு தானே இப்போ மினிஸ்டரு. தெரியாது, கோயிலுடைய நிர்வாகம் அவர் தானே இப்போ. அதனால அந்த கோயிலுக்கு நீங்கள் வரீங்களாங்க? வரேன். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். 2 வீலர் இருக்குது. இந்த வந்துடுறேன். ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும். சத்தியமான பொண்ணு பட்டாமடி காதி ராமேஸ்வரம் மலையாளம் உன்னடக்கியாலும் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் 18 சித்தர்களும் 108 சித்தர்களும் 51 மகான்களும் 63 நாயன்மார்களும் இந்த உலகத்தில் ஒரு மாந்திரிக சக்தியே ஒன்று உலகமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுதாங்க
அதுதான் எடுக்கிறது. 2026 1வது மாதத்தில் சிவரகசியத்தை இந்த உலகத்துக்கு நான் தான் கொண்டு வர போகிறேன். சிவரகசியம் உலகத்தில் சொந்தக்காரங்கலாம் இதான் வேலையாக போச்சு. அவ கஷ்டப்படுறா, சொன்னதே கேட்க மாட்டா. எல்லாம் உலகமே இப்போ இந்த மந்திரத்தில் தான் நிற்கிது. எல்லாத்தையும் எடுத்துரும். சிவாய நமக 2026 1வது மாதத்தில் சாமியை எடுக்க போகிறாங்க. சிவாய நமக திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதந்தன் வாழ்க.